வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 9. ஒரு வார காலம் ஓடி இருந்தது. அன்று இரவு தன்னை அணைத்துக் கொண்டு அழுத கணவன் இன்று வரை இயல்பு திரும்பாதது நறுவிக்கு ஏனோ மனதை பிசைந்தது. ஏன் என்று பிரித்தறிய இயலவில்லை என்றாலும் அவன் அமைதி அவளுக்கு ஒவ்வாமையாய் இருந்தது. கரிசனத்தால் என்றும் கூட கூறலாம். இளங்கோ ஒரு வாரமாய் அறிவாளனிடம் முகம் கொடுத்து பேசாததும் அவனை பார்வையில் கூட தள்ளியே நிறுத்தி வைத்திருப்பதும் நறுவியின் கவனத்தில் பதிய அண்ணன் தம்பிக்கு இடையேதான் ஏதோ பிணக்கு என்று எண்ணினாள். இந்த ஒரு வாரமும் அவன் முகம் பார்த்து பார்த்து நடந்து கொண்டாள். ஏன் என்றுதான் அவளுக்குமே புரியவில்லை. அவனை ஒரு நொடி புன்னகைக்க வைத்தாலும் பெரும் சாதனையை போன்றுதான் உணர்ந்தாள். அச்சாதனை செய்ய தனக்கென்ன அவசியம் என்றும் தெரியவில்லை. அவளுக்கு முடியாத நேரம், அவளை அவன் ஆதரித்த போது எழாத நெருக்கம், அவன் மனம் சுணங்கி நிற்கும் நேரம் அவனை ஆதரிக்க அவள் முனையும் போது எழுகிறது. அதற்கான விளக்கமும் அவள் அறியவில்லை. மொத்தத்தில் மடிந்து போன பூக்களின் சுவடில் வேறொரு வாசம் மிகுந்த மலர் மலர்வதை உணராமல் வளர்த்து கொண்டிருந்தாள் பெண். அந்த வாசம் மிகுந்த மலர் மொட்டவிழ்ந்து தன் வாசம் பரப்ப போகும் நாட்கள் என்றோ, அதன் வாசம் உணர்ந்து அவள் வாழப் போகும் நாள் என்றோ. அவனுக்கென்று அவனுக்கு பிடித்தமான உணவை தயார் செய்து வைத்தவள் அறைக்குள் நுழைய இயந்திர கதியில் தயாராகி தனது சிகையை சீர் செய்து கொண்டிருந்தான். கல்லூரி ஆசிரியர் என்ற முறையில் வெளித்தோற்றத்தில் சரியாக இருந்திட வேண்டும் என்ற முனைப்புக்காகவே அந்த அலங்காரம் எல்லாம். அவன் அருகே வந்தவள், உங்களுக்கு பிடிச்ச புதினா சாதம் தான் வச்சிருக்கங்க என்று கூற கண்ணாடி வழியே அவளை பார்த்து புன்னகைத்தவன், தேங்க்ஸ் நவிமா என்றான். என்ன பதிலாற்றவென தெரியாமல் தானும் தயாரானவள் அன்றைய நாளை எப்படியும் நெட்டி தள்ளினாள். ஒரு வார காலம் வீடே மிகுந்த அமைதியாக இருப்பதை யாராலும் தாழ இயலவில்லை. காமாட்சி கூட இளங்கோவிடம் எதுவும் பிரச்சனையோ என்று பேசி பார்த்து விட்டார். அவன் வாய் திறந்தான் இல்லை. மாலை வீடு வந்ததுமே இளங்கோ வருவதற்காக காத்திருந்தாள் அருவி. அவன் வந்ததும் அழைத்து கொண்டு மாடிக்கு வந்தவள் உலர்த்திய துணிகளை அவனோடு சேர்ந்து எடுத்து மடித்தபடி, இலா, உனக்கும் அவங்களுக்கும் எதுவும் பிரச்சனையா என்று கேட்டுவிட துணி மடித்துக் கொண்டிருந்தவன் கை அசைவற்று நின்று மீண்டது. அதை கவனித்தவள், சொல்லு இலா என்க மெல்ல ஆம் என்று தலையை மட்டுமே அசைத்தான். என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டேன், அது உங்க பாடு. ஆனா இலா, பேசாம இருக்கிறத விட பிரச்சனைய தெளிவு செய்யறது ரொம்ப சுலபம், வலி குறைஞ்ச செயலும் கூட. அவரை அப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுனாலும் பேசி தீர்த்துக்கோங்க என்றவள் துணிகளை எடுத்துக்கொண்டு கீழே சென்றுவிட அவன்தான் கலங்கி நின்றான். அண்ணன் முகம் சுணங்கியதற்கே அண்ணி இத்தனை வருந்துகின்றாரே, தன் அண்ணன் இந்த நேசத்திற்கு இழைத்த துரோகம் தெரிந்தால் என்று எண்ணியவனின் கண்கள் கலங்க, பாவம் அண்ணி நீங்க என்று கூறிக்கொண்டான். வேலை முடிந்து அறிவாளன் வீடு திரும்ப சமையலறையில் வேலைகளை பார்த்தபடி அவ்வப்போது நறுவி கூடத்தில் அமர்ந்திருந்த தமையன்களையே பார்வையிட்டாள். அண்ணா, மாடிக்கு வா என்று இளங்கோ அழைக்கவும் அவள் முகம் நிறைந்த புன்னகையை காட்ட அதை காணாமல் கண்டு கடந்த இளங்கோவை புரியாத பார்வை பார்த்த வண்ணம் அறிவாளன் சென்றான். மாடிப்படியில் அடுத்தடுத்த படிகளில் இருவரும் அமர இளங்கோ மாலை நடந்தவற்றை கூறினான். அறிவாளன் முகத்தில் மெல்லிய புன்னகை ஒன்று தோன்ற, சிரிக்காதனா, அண்ணி வச்சிருக்கிற பாசத்துக்கு நீ செஞ்சதை நினைச்சா எனக்கு நல்லா வருது என்று இளங்கோ கூறினான். தெரிஞ்சுதான் எல்லாமே செஞ்சேன், நல்லா யோசிச்சுதான் எல்லாமே செஞ்சேன். அதனால என்ன விளைவுகள் வருதோ அதை எதிர்கொள்ள போறது நாங்க 2 பேரு தான். அதை எதிர்நோக்கும் தெளிவும் எனக்கு இருக்கு என்று அறிவாளன் கூற, நீ செஞ்சது அண்ணியோட உயிர்ப்ப வதைக்கிறதா மாறினா என்று இளங்கோ வார்த்தையாலேயே வாள் போர் நடத்தினான். தம்பியை கண்டு மீண்டும் புன்னகைத்தவன் கண்களில்
மெல்லிய நீர் படலம். "உனக்கு நீ செஞ்சது தப்புன்னே தோணலையாண்ணா?" என்று இளங்கோ கேட்க, "காதல் மற்றும் போர்ல எல்லாமே நியாயமானதுதான்" என்று கூறி சென்றான். அறிவாளன் கூறிய வரிகளை இளங்கோ சற்றே ஆழமாய் கவனித்திருக்க வேண்டுமோ? செல்லும் அண்ணனை பார்த்தவன், "அண்ணியோட முதல் வாழ்க்கை என்னாச்சோ தெரியாது. தெரிஞ்சுக்க விருப்பமும் இல்ல எனக்கு. ஆனா ஒண்ணு, இந்த லைஃப்ல அவங்க மறுபடியும் தோத்து போக நீ காரணமா அமைஞ்சா, அவங்களே மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேனா" என்று கூற, தம்பியை திரும்பி பார்த்தவன், "தோல்விதான் வெற்றிக்கு முதல் படிடா" என்று விட்டு சென்றான். இளங்கோவிற்கு அண்ணனின் செயல் ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் கோபம் வந்தது. ஒருவருக்காக மகிழ்வதில் எத்தனை நேசம் உள்ளதோ, அதைவிட அவருக்காக பிறரிடம் கோபம் கொள்வதில்தான் எத்தனை அலாதியான நேசம் உள்ளது. அப்படியான நேசம் அந்த கொழுந்தனுக்கு அண்ணி மேல். சில உறவுகளின் பந்தம் எதிர்பாராத விதமாய் தானாய் விளைந்து விருட்சம் எடுத்திடுகின்றனவோ? தானும் உள்ளே வந்தவன் தன்னையே பார்க்கும் அண்ணியை கண்டு மெல்ல புன்னகைக்க, முகம் கொள்ளா புன்னகையை பதிலாய் கொடுத்தவள் உணவு பதார்த்தங்களை எடுத்து வைத்தாள். காமாட்சியும் வந்துவிட அமைதியாய் நேரம் சென்றது. உண்டு முடித்த அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றிட, "மேடம் எனக்காக தம்பிகிட்ட தூது போறீங்களோ?" என்று அறிவாளன் கேட்டான். அதில் அதிர்வெல்லாம் கொள்ளாதவள், "ஆமா, ஒரு வாரமா வீடு வீடாவா இருக்கு? நீங்களும் பேசவே இல்ல. தம்பியும் உர்ருனே இருக்கான். அதான் பேசன" என்றாள். அவள் முன்பு வந்து நின்றவன், "அப்ப எனக்காக கேட்கலையா?" என்று பாவம் போல் வினவ, மெலிதாய் புன்னகைத்தவள், "உங்களுக்காகவும் தான் கேட்டேன். ஒரு வாரமா அந்த தேவதாஸ் முகத்தை பார்க்க முடியலையே" என்றாள். தேவதாஸ் முகம் என்ற வார்த்தை அவனை வேறு வகையில் தாக்கி இருந்தது. "எனக்கு பழக்கப்பட்ட முகம் அதுதானே" என்று நினைத்து கொண்டவன் விரக்தியாய் புன்னகைத்து நகர, "என்னாச்சு?" என்றாள். அவள் புறம் திரும்பியவன், "தேங்க்ஸ்" என்க. "எதுக்கு?" என்று புரியாமல் வினவினாள். "என் மேல தப்புன்னு தோணியிருந்தா என்கிட்ட தானே வந்து பேசியிருப்ப. தம்பி கூட என்ன சண்டைன்னு என்கிட்ட தானே வந்து கேட்டிருப்ப" என்று அவன் வினவ, தன்னையே அதிர்ந்தவளாய் அவனை பார்த்தாள். உண்மைதானே? கணவனின் முகத்தில் ஒரு வாரமாய் இழையோடிய சோகம் அவளுக்கு இளங்கோவிடம்தான் ஏதோ தவறுள்ளது என்றுதானே சிந்திக்க வைத்திருந்தது. கணவன் முகத்தில் குற்ற உணர்வை கண்டிருந்தால் அவனிடம் பேசியிருப்பாளோ? கண்களில் மெல்லிய நீர்ப்படலத்துடன் அவளிடம் வந்தவன், "சொல்லு நவி" என்க. பதிலாற்ற தெரியவில்லை அவளுக்கு. சட்டென அவளை இறுக அணைத்துக் கொண்டவன், "என்ன நீ நம்புவதன?" என்று வினவ, அவனது திடீர் அணைப்பில் விக்கித்து நின்றாள். பேச மறந்த குழந்தையாய் நின்றவளை அணைத்திருந்தவன் பிடி மேலும் இறுகியது. "என் மேல நம்பிக்கை இருக்கா நவிமா?" என்று கரகரத்த குரலில் அவன் வினவ, மெல்ல அவள் கரம் அவன் தோள் தாங்கியது. "நம்புவங்க" என்றாள். கடலை கடந்து இலங்கை சென்ற அனுமார் சீதையை கண்டுவிட்ட கதையை ராமனிடம் கூற ஓடோடி வந்தார். ராமரின் நிலை கண்டு, "கண்டேன் சீதையை" என்று சுருக்கமாக அவரின் உயிரை மீட்டுக் கொடுத்து சொல்லின் செல்வர் என்ற பட்டம் பெற்றதைப் போல் ஒரே வார்த்தையில் அவனுக்கு உயிர்ப்பை கொடுத்திருந்தாள். நேசமெனும் நெற்பயிரின் பாசனமே நம்பிக்கைதானே. அவன் உடல் லேசாய் நடுங்கியது. பயத்தினாலோ? அவன் முதுகை தயக்கத்துடன் வருடி கொடுத்தவள், "ஏதும் பிரச்சனையாங்க?" என்று வினவ, தன் குரல் தனக்கே கலக்கமாய் ஒலிப்பதைப் போன்றுணர்ந்தாள். அவள் கழுத்து வளைவில் உஷ்ணமாய் அவனது ஒரு துளி கண்ணீர் வழிந்தோடியது. அதில் அவள் உடல் மெல்ல அதிர்ந்தடங்க, "ஏங்க, என்னாச்சு?" என்றாள். அவளை நிமிர்ந்து பார்த்து கண்களில் கண்ணீரும் இதழில் மெல்லிய புன்னகையுமாய் அவள் முகம் தாங்கி, "தேங்க்ஸ்" என்றவன் மிக மிக அழுத்தமாய் அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். அவ்வளவே. அவள் உடலினுள் மின்சாரம் பாய்ந்தோடியது. அவ்விதழ் ஒற்றலின் கீதம் மனதில் புதைந்திருக்கும் பலவற்றினை நினைவூட்டி இசை மீட்டி சென்றது. சில காயங்களுக்கு வலிக்க வலிக்கதானே மருந்திட இயலும். அவள் கண்கள் கண்ணீரை மழையென பொழிய, கரம் அவன் சட்டையை கசக்கி பிடித்தது. அவளிடமிருந்து நிமிர்ந்த போதே தன்னை மறந்து தான் இயற்றிய செயல் உரைக்க பெற்ற அறிவாளன் முதலில் உள்ளம் பதறினான். பின்பே முடிந்து போன வாழ்விலிருந்து மீள போதுமான கால அவகாசம் அவள் எடுத்து கொண்டாயிற்று. இனிமேலும் முன்னேறி மீதி கசடுகளை சேர்ந்தே அகற்றுவது சிறப்பு என்று எண்ணிக்கொண்டான். அவளது இதழ்களும் நாசியும் துடித்தன. எதையோ சொல்லிவிட ஏங்கிய அதரங்களை
பற்கள் எனும் அரக்கன் கொண்டு அடக்கினாள். அவள் நாடி பற்றி அவ்வரக்கனிடமிருந்து இதழுக்கு விடுதலை கொடுத்தவன், "எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசிடு நவிமா. போதும், வாழப் போற வாழ்க்கைய பத்தி யோசி. முடிஞ்சதோட வலிகள சேர்ந்தே கடப்போம். நான் இருக்கேன் உனக்காக" என்றான். எம்பி அவனை அணைத்துக் கொண்டவள் வெம்பி அழத் துவங்கினாள். ஆறுதல் கூற வந்தவள் அவன் ஆறுதலில் அதிர்ந்து போனாள். தானீன்ற முட்டைகள் என எண்ணி கற்களை சுமக்க முடியாமல் சுமந்த தாய் பறவை பயணத்தின் முடிவில் அவை கற்களென கண்டு கொண்டு வெதும்பியதைப் போல் வலிகளை அவள் தனியே இத்தனை காலம் சுமந்திருக்க இனியும் சுமக்க வேண்டிய அவசியமில்லை, விலக்க நான் உதவுகிறேன் என்றவன் அரவணைப்பில் உடைந்து போனாள். சில வார்த்தைகளை கேட்க ஏங்கி அவை கிடைக்கவே போவதில்லை என்று மரத்து போன உணர்வுகள் இன்று காலம் கடந்து கிடைத்தவற்றில் தடுமாறி வழியறியா குழந்தையாய் தவித்தது. வலி யாருக்குதான் இல்லை? இங்கு இருவரிடமும் இருவேறு வழிகள் உள்ளனவோ? அவை சங்கமிக்கும் நேரம் வெகு தொலைவில் இல்லை.